ஹாய், நம்ம பயோகெமிஸ்ட்ரி பிட்ஸ்ல இன்னைக்கு கேஸ் பேஸ்ட் பயோகெமிஸ்ட்ரி டிஸ்கஷன் சீரீஸ்ல எபிசோட் 6ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போற டயக்னோசிஸ் வந்து கிரிக்லர் நாஜார் சிண்ட்ரோம். வாங்க கேஸ் சினாரியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட கேஸ் ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியோனேட்டல் ஜாண்டிஸ் மிஸ்ட்ரி. ஸோ கேஸ் சீரீஸ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது. அ டேர்ம் நியோனேட் presents with progressive jaundice since day 1 to 3. டே 1ல ஆரம்பிக்கிற ஜாண்டிஸ் அப்படியே டே 3ல வர்சன் ஆகி இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இன்னும் இன்டென்ஸா போகுது. ஸோ எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா சைல்டும் லெத்தார்ஜிக்கா இருக்கு, டீப் இக்ட்ரஸ். எக்ஸாமினேஷன்ல ஹெப்டோஸ்பினோமெகாலி இல்ல, இன்ஃபெக்ஷன் இல்ல, ஹீமோலைசிஸ் இல்ல. ஆனா இங்க ஒரு குரூஷியலான க்ளூ கிடைக்குது ஹிஸ்டரியில. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி. The baby was born to consanguineous parents. Okay, இதுதான் முக்கியமான clue. And history of a previous sibling who died in the neonatal period due to severe jaundice. So இது first child இல்ல, இதே ஃபேமிலியில இதே மாதிரி ஒரு சைல்டு ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாண்டிஸ்னு வந்தோன்னா நம்மளோட முதல் வேலை என்ன, பயோகெமிஸ்ட்ரிக்கு அனுப்பணும், பிலிரூபினை செக் பண்ணணும். பிலிரூபின் எவ்வளோ இருக்கு. இப்போ இது ஒரு ஹெரிடிட்டரி கண்டிஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம எந்த டைப் ஆஃப் பிலிரூபின் ஜாஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு லேபுக்கு அனுப்பிச்சோம், நம்ம வேல்யூ வந்துருச்சு. டோட்டல் பிலிரூபின் 20.8. அப்பாடா பயங்கரமான லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதுல இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த பிலிரூபின்னா இன்டைரக்ட் பிலிரூபின் ஜாஸ்தியா இருக்கு, 19.8. இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபைண்டிங். ஏன்னா இன்டைரக்ட் பிலிரூபின் வாட்டர் இன்சால்யூபிள் பிலிரூபின். இப்போ இங்க மிஸ்ட்ரி உடைஞ்சிருச்சு. ஸோ திஸ் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அ டயக்னோசிஸ் ஆஃப் கிரிக்லர் நாஜார் சிண்ட்ரோம். கிரிக்லர் நாஜார் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னா அது ஒரு என்சைமோட டெஃபிஷியன்சியால வர்ற சிண்ட்ரோம். என்ன என்சைம்? UDP குளுக்கரோனைல் டிரான்ஸ்ஃபரேஸ். இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிரூபினை கான்ஜுகேட் பண்ணும். பிலிரூபினை ஏன் கான்ஜுகேட் பண்ணணும்? பிலிரூபின் வந்து நம்ம ஆர்பிசில இருந்து பிரேக் டவுன் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அது வந்து வாட்டர் இன்சால்யூபிளா இருக்கும். ஸோ அதை வாட்டர் சால்யூபிளா மாத்துறதுக்காக அதை கான்ஜுகேஷன் வித் குளுக்கரோனிக் ஆசிட் பண்ணணும். அது லிவர்ல நடக்கும். அதுக்கு தேவைப்படுற என்சைம் தான் UDP குளுக்கரோனைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ வாட்டர் இன்சால்யூபிளா இருக்கிற காம்பவுண்ட் வாட்டர் சால்யூபிளா மாத்தினாதான் எக்ஸ்கிரீஷன் பண்ண முடியும். இப்போ இந்த என்சைம்ல மியூட்டேஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால பிலிரூபினை கான்ஜுகேட் பண்ண முடியாது. அப்போ பிலிரூபின் எல்லாமே அக்யூமுலேட் ஆகும் பிளட்ல அண்ட் ஆல்சோ இன் அதர் டிஷ்யூஸ் லைக் ஸ்கின் அண்ட் ஸ்க்ளீரா. இதுல ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் டேஞ்சர் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் த கர்னிக்ட்ரஸோட த்ரெட். அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபினா இருக்கிறதுனால இட் கேன் ஈஸிலி கிராஸ் த பிளட் பிரெயின் பேரியர். அதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா போய் நம்ம பேசல் கேங்லியா, ஹிப்போ கேம்பஸ் மாதிரி எல்லா பிரெயின் டிஷ்யூலையும் டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி பேசல் கேங்லியால டெபாசிட்லாம் ஆச்சுன்னா என்ன பண்ணும்னா நமக்கு இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ சிவியர் லைஃப் த்ரெட்டனிங் நியூராலஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். இதுதான் இதோட முக்கியமான காம்ப்ளிகேஷனே. இப்போ இந்த கிரிக்லர் நாஜார் சிண்ட்ரோம்ல 2 டைப் இருக்கு. உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும். டைப் 1 வந்து சுத்தமா என்சைம் இல்லாம போக்குறது. டைப் 2 வந்து பார்ஷியலா கொஞ்சம் என்சைம் ஆக்டிவிட்டி இருக்குது. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டைப் 1 வந்து ரொம்ப சிவியரானது. டைப் 2 வந்து ஓகே கொஞ்சம் மைல்ட் டு மாடரேட்டா இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆரியாஸ் சிண்ட்ரோம். இந்த ரெண்டுத்துக்கும் இந்த என்சைம் லெவல்ஸை தவிர வேற என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஃபார் டைப் 1 வந்து இன்டென்ஸ் போட்டோதெரப்பி ஆர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் கன்ஃபர்மேட்டரியா நம்ம வந்து போய் ட்ரீட்மெண்ட் இங்கே தான் போய் நிற்கும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இல்லைன்னா லிவர் ஃபெயிலியர் போயிடும். ஏன்னா ஹை ரிஸ்க் ஆஃப் கர்னிக்ட்ரஸ் வந்துடும். பட் டைப் 2ல கொஞ்சம் மைல்டு ஜாண்டிஸ்ங்கிறனால நம்மளால கன்சர்வேட்டிவா மேனேஜ் பண்ண முடியும். அதுலயும் முக்கியமா ஃபீனோபார்பிட்டோன்கிற ட்ரக். ஃபீனோபார்பிட்டோன்கிற ட்ரக் வந்து ஒரு என்சைம் இன்டியூசர். ஸோ இது கொஞ்சோண்டு இருக்கிற என்சைம் ஆல்ரெடி கொஞ்சோண்டு என்சைம் இருக்கிறதுனால அதை இன்டியூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்குறதுனால நம்மளால பிலிரூபின் லெவலை ஓரளவுக்கு குறைக்க முடியும். அதனால ஃபீனோபார்பிட்டோன் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓவரால் இந்த 2 டைப்புமே ஆட்டோசோமல் ரிசெசிவ் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட கிரிக்லர் நாஜார் சிண்ட்ரோம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு case scenario. Okay, so it is a hereditary hyperbilirubinemia which is predominantly indirect or unconjugated hyperbilirubinemia. எதனால வருதுன்னா கான்ஜுகேஷனுக்கு தேவைப்படுற என்சைமே இங்க இல்ல. அதனால என்ன பிரச்சனை வரும்னா சிவியர் கர்னிக்ட்ரஸ் which leads to neurological dysfunction. இதுல 2 டைப்ஸ் இருக்கு. டைப் 1 ரொம்ப சிவியர், கண்டிப்பா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு தேவைப்படும். டைப் 2 ஆரியாஸ் சிண்ட்ரோம்ங்கிறது பார்ஷியல் என்சைம் பிரச்சனை இருக்குது. அதனால ஃபீனோபார்பிட்டோன்கிற ட்ரக் ஒரு என்சைம் இன்டியூசர் இருக்கே அது வந்து கொஞ்சம் கேட்கும். அதோட சிம்டம்ஸ் அதோட level of severity will also be low. Overall, the inheritance of Crigler-Najjar syndrome is autosomal recessive.